நீங்கள் அடிக்கடி வயிற்று பிரச்சனையினால் அவதிப்படுபவர்களாக இருப்பீங்களாக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். பெண்களாக இருப்பீங்களாக இருந்தால் இந்த மாதவிடாய் காலத்தில் இந்த வயிற்று பிரச்சனை அடிக்கடி ஏற்படுவது வழமை. இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மெத்தட் மூலம் நீங்கள் ட்ரை பண்ணி க்யூர் பண்ணி கொள்ளலாம். சில சந்தர்ப்பத்தில் சர்க்கரை நோயாளிகளாக இருப்பீங்களாக இருந்தால் இவர்களுக்கு இந்த வயிற்று பிரச்சனை அடிக்கடி ஏற்படும். கூடவே இந்த ஜீரண பிரச்சனை உள்ளவர்களுக்கு கூட இந்த சொல்லப்போட இந்த ஹோம் ரெமெடி ஒரு எளிய தீர்வாக அமையும். கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த வயிற்று பிரச்சனையை சரி செய்து கொள்ளலாம். இயற்கையாக செய்து கொள்ளக்கூடிய கைமருந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சிறிய துண்டு இஞ்சியை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இஞ்சியை நன்கு அரைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேக்கரண்டி தேனினை சேர்த்து கொள்ளுங்க. இரண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்கு மிக்ஸ் செய்து கொண்டு இதனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்டு விட வேண்டும். இது உங்களுடைய வயிற்று பிரச்சனை, வயிற்று கோளாறு, அஜீரண கோளாறு, மேலும் பல வயிற்று உபாதைகளை சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி செய்துவிடும். இல்லை இந்த வயிற்று பிரச்சனை நீங்கள் ரெகுலராகவே உங்களுக்கு பெரியொரு தொல்லை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொள்ள வேண்டும். காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கப் சூடான நீரோட இஞ்சி மற்றும் எலும்பிச்சை சாறை சேர்த்து குடித்து வர வேண்டும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீண்ட நாட்களாக இந்த வயிற்று பிரச்சனையினால் அவதிப்படுகிற நபர்களுக்கு சிறந்ததொரு தீர்வாக அமையும். இரண்டாவது குடல் ஆரோக்கியத்திற்கு தினமும் உணவில் அதிக அளவு நார்ச்சத்து உணவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் விரும்பி சேர்த்துக்கொள்ளுங்க. உதாரணமாக தானியங்கள், பச்சை மரக்கறிகள், இதனை தவிர ஏனைய நேர் உணவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கமாக எடுத்துக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வயிற்று பிரச்சனைகளை கண்டிப்பாக சரி செய்யும். மூன்றாவது, உணவுக்கு பின்னர் ஒரு கரண்டி எள்ளெண்ணெய் அல்லது கற்பூரவள்ளி கீரை ஜூஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது கண்டிப்பாக உங்களுடைய வயிற்று பிரச்சனையை சரி செய்யும். நான்காவது, தினசரி ஒரு சிறிய பாத்திரத்தில் தயிர் அல்லது மோர் எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் குறிப்பாக இந்த வெயில் அதிகமாக உள்ள இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது உங்களுடைய வயிற்றிற்கு குளிர்ச்சியை அளிப்பதோடு ப்ரோபாக்டீரியாக்கள் உங்களுடைய வயிற்றுக்கு அதிக அளவு நன்மையை பயக்கும். இது உங்களுடைய வயிற்று பிரச்சனைகளை கண்டிப்பாக சரி செய்யும். ஐந்தாவது, இரவு நேரங்களில் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுடைய இரவு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக இரவு 8 மணிக்கு முன்னர் உங்களுடைய இரவு உணவு நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்பவே சிறந்தது. அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 hours முன்னாடி உங்களுடைய இரவு சாப்பாட்டினை நீங்கள் முடித்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் இந்த அஜீரண கோளாறு, இதனை தவிர வயிறு ஊதுகின்ற பிரச்சனைகள், வாய் தொல்லைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் கண்டிப்பாக இருந்து விடுபட முடியும். சிறந்த தீர்வை இதுவும் உங்களுக்கு வழங்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்த் டிப்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.